வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நிக்கோட்டின் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதை திரும்ப பெற சுகாதார அமைச்சுக்கு கோரிக்கை. திரவ மற்றும் ஜெல் வடிவ நிக்கோட்டினை நச்சுப் பொருட்கள் பட்டியலில் இருந்து விலக்கு அளிக்கும் அமைச்சர் உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டை திரும்ப பெறுமாறு கேலன் சுகாதார மற்றும் சமூக கொள்கை மையம் அவசர அழைப்பு விடுத்துள்ளது. பொது சுகாதார நலனுக்கு முரணான ஒரு நிலைப்பாட்டை சுகாதார அமைச்சர் மீண்டும் எடுத்துள்ளது அதிர்ச்சியளிப்பதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்ருல் கலீப் தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய அளவில் வேப் தடைக்கு நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டு அதே வேளையில் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இவ்விரு நிலைப்பாடுகளும் ஒன்றுக்கொன்று முரணானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நச்சுப் பொருட்கள் வாரியத்துடன் முறையான ஆலோசனை நடத்தாமல் எடுக்கப்பட்ட அந்த முடிவு சட்டவிரோதமானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையிலும் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டை தொடர்வதன் மூலம் நிக்கோட்டின் போதை குறித்த பொது சுகாதார கவலைகளை விட தோல்வியுற்ற ஒரு கொள்கைக்கே அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது என்ற தவறான செய்தி சமூகத்திற்கு செல்லும் என்றும் போலீசார் கூட இந்த வேப் சாதனங்களை தடை செய்யுமாறு தீவிரமாக வலியுறுத்தி வருகின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தங்காப் அசாம்பாக்கி இயக்கம் தனது பெயரை #RCINOW என மறுபெயரிட்டுக் கொண்டு நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் பரந்த ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை நோக்கி தனது கவனத்தை மாற்றியுள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் முன்னாள் தலைமை ஆணையர் மீதான சர்ச்சைகளுக்கு அப்பால் முறையான ஊழல் மற்றும் அரசியல் கட்டமைப்புகள் மீதான பெருநிறுவன செல்வாக்கு ஆகியவற்றை எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய கட்டத்தை இந்த மறுபெயரிடுதல் குறிப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்மட்ட வழக்குகளில் பொறுப்புக்கூறல் இல்லாததால் பொதுமக்களின் நம்பிக்கை சரிந்து வருவதாக கூறியுள்ள இவ்வியக்கம் பெருநிறுவன மாஃபியா கட்டமைப்புகள் மற்றும் முறையான ஊழல் குறித்த விசாரிக்க ஓர் அரச விசாரணை ஆணையத்தை அமைக்க கோரியுள்ளது. மேலும் SPRM அமைப்பில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி ஜூன் 30 அன்று நாடாளுமன்ற கட்டடத்தில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய குறிப்பானை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் இந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. நாடெங்கிலும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தொடர்ந்து தங்குதடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அனைத்துலக எரிசக்தி நெருக்கடி காரணமாக மானிய செலவுகள் அதிகரித்துள்ள போதிலும் M10 சிறப்பு பணிக்குழு மற்றும் பெட்ரோனாஸ் நிறுவனத்துடனான கூட்டு முயற்சியால் ஜூன் ஜூலை மாதங்களுக்கான எரிபொருள் இருப்பு பாதுகாப்பான அளவில் உள்ளதாக உள்நாட்டு வணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான நிதி சுமையை குறைக்க தகுதியான நபர்களுக்கு புடி மடானி திட்டத்தின் கீழ் மானிய விலையிலான டீசல் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் டத்தோ அர்மிசான் குறிப்பிட்டார். அனைத்துலக நெருக்கடியால் சபா மற்றும் சரவாக்கில் மட்டும் இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் டீசல் மானியம் 1.4 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ள நிலையில் எரிபொருள் கடத்தல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க வெறும் அமலாக்கத்தை மட்டும் நம்பியிருக்காமல் SKDS போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்ப அடிப்படையிலான கண்காணிப்பு முறைகளை அரசாங்கம் வலுப்படுத்தி வருகிறது. எதிர்வரும் காலங்களில் நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் எல்னினோ காலநிலை மாற்றம் குறித்து பொதுமக்கள் எப்போதும் தயாராகவும் விழிப்புடனும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை காலத்தில் வழக்கத்தை விட அதிக வெப்பமும் வறட்சியும் நிலவக்கூடும் என்றும் இந்த நிலைமை 2027 ஆண்டின் தொடக்கம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் துணை பிரதமரும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவருமான டத்தோசரி டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமீடி தெரிவித்துள்ளார். இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக பல பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்து நீர் பற்றாக்குறை, காட்டுத்தீ மற்றும் பனிமூட்டம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் திறந்த வெளியில் குப்பைகளை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் மலேசிய வானிலை ஆய்வு மையத்தின் வழியே தற்போதைய வானிலை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட டத்தோசரி டாக்டர் அஹ்மத் மக்களின் நலனை உறுதிப்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து நிலைமையை கண்காணிக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார்.
மலேசிய ஊடகவியல் மன்றம் அதன் புதிய தலைவராக கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தான் ஸ்ரீ நளினி பத்மநாதனை ஒருமனதாக நியமித்துள்ளது. ஊடக சுதந்திரம், பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமை மற்றும் பத்திரிகை தர்மத்தை மேம்படுத்துவதற்கான சட்ட சீர்திருத்தங்கள், நடத்தை விதிகளை அமல்படுத்துதல் போன்ற முக்கிய பணிகளில் இவரின் தலைமையின் கீழ் இந்த மன்றம் கவனம் செலுத்தவுள்ளது. மலேசியாவில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட தெற்காசியா வம்சாவளியை சேர்ந்த முதல் பெண்மணியான இவர் 18 ஆண்டு சேவைக்கு பின் கடந்த பிப்ரவரி 2026 ஓய்வு பெற்றார். அனைத்துலக வழக்கறிஞர்கள் மன்றத்தின் நீதிபதிகள் ஆலோசனை குழுவினர் உதவி தலைவராக பதவி வகித்து வரும் நளினி பத்மநாதன் கத்தார் அனைத்துலக நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும், கத்தார் நடுவர் மையத்தின் நீதிபதியாகவும், வர்த்தக நீதிமன்றத்தின் அனைத்துலக நிரந்தர ஆலோசனை மன்றத்தின் உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறார். செராஸ் TBS பேருந்து நிலையத்தின் 3வது தளத்தில் உள்ள பெண்கள் கழிப்பறையில் குப்பை தொட்டியில் நீல நிற நெகிழி பையில் சுருட்டப்பட்ட நிலையில் பிறந்த பச்சிளம் குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வேலைவாய்ப்பற்ற தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து நிர்வாகத்திடம் இருந்து அறிக்கை கிடைத்ததாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைமை அதிகாரி ரோஸ்டி டவுட் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட தம்பதியினர் இருவரும் தங்களின் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த பெண் குடும்பத்தினரின் கண்டிப்புக்கு பயந்து கழிப்பறையிலேயே பிரசவித்து பின்னர் குழந்தையை அங்குள்ள குப்பை தொட்டியில் வீசி சென்றதாக தெரிய வந்துள்ள வேளையில் இச்சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை நடத்துவதற்காக இந்த தம்பதியினர் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு குற்றவியல் சட்டம் பிரிவு 318 கீழ் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் மினி கசினோ நடத்தி வந்த கும்பலின் ரகசிய தளம் அதிரடி சோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு மொத்தம் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் பகுதியில் அமைந்துள்ள சொகுசு குடியிருப்பு வளாகம் ஒன்றில் செயல்பட்டு வந்த இந்த சூதாட்ட மையத்தில் 12 உள்ளூர் ஆண்கள், 2 உள்ளூர் பெண்கள் மற்றும் வியட்நாம் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் என 21 முதல் 44 வயதிற்குட்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனையின் போது கசினோ மேஜை, நூற்றுக்கணக்கான சூதாட்ட காய்கள், சீட்டுக்கட்டுகள், 4904 ரிங்கிட் ரொக்கப்பணம், மடிக்கணினி, கரோக்கே முறை மற்றும் 10.11 கிராம் எடையுள்ள கொக்கைன் போதைப் பொருள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஏற்கனவே போதைப் பொருள் வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் குறித்து பொழுதுபோக்கு சட்டம், திறந்தவெளி சூதாட்ட விடுதி சட்டம் மற்றும் ஆபத்தான போதைப் பொருள் சட்டம் ஆகியவற்றின் கீழ் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.